அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று சனிக்கிழமையோடு நம்மளுக்கு சனி பெயர்ச்சி வருகிறது. அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், உங்கள் சங்கடங்கள் அனைத்தையும் சனி பகவான் தீர்த்து வைப்பார். ஆமாங்க, இந்த சனி பயிற்சியில் நாம் என்ன மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சனி பயிற்சி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தையும் நாம் தெளிவுபடுத்த இருக்கிறோம். அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இன்றைய நாள் சனி பெயர்ச்சி, சனிக்கிழமையில சனி அமாவாசை அன்று சனி பெயர்ச்சி வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதானது. இது 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 வருடம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி தான் அங்கே சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த சனி பெயர்ச்சி எதை வச்சு பார்ப்பாங்க அப்படின்னா, ஒன்று திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்ப்பாங்க, இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பழமை வாய்ந்தது. அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி கிடையாது. இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி இன்றைய நாள் நடைபெறுகிறது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் எதம்மா எடுத்துக்கிறது அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்கமாக இருந்தாலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்த்தாலும் நம்மளுக்கு இரண்டுமே நாம் வழிபாடு செய்வது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய கோவில்களில் திருநள்ளாறுலையுமே பார்த்தீங்கன்னா விசேஷமான பூஜைகள் இல்லையே தவிர, அவருக்கு இந்த சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த நாளில் விசேஷ பூஜைகள் நடக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க திருநள்ளாறில் போய் கலந்து கொண்டு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். இல்லைம்மா நாங்கள் அவ்வளோ தூரமெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் இருப்பார். அங்கே எப்போ பூஜைகள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த நேரத்தில் கலந்துக்கோங்க. அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. இந்த சனி பெயர்ச்சி சனிக்கிழமையில் சனி அமாவாசையோடு வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த சனி பெயர்ச்சி பல ராசிகளுக்கு பாதகத்தை கொடுத்தாலும் அந்த ராசிக்காரர்கள் எல்லாமே இன்றைய நாள் சனிக்கிழமை மட்டும் இல்லை, இதற்கடுத்து வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும். என்ன செய்யணும் அப்படின்னா, சனிக்கிழமை அன்று சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றுங்கள். ஒரு கருப்பு நிற துணியில் கருப்பு எள்ளு வச்சு ஒரு மூட்டையாக கட்டிட்டு 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மூட்டையை அந்த நல்லெண்ணெயில் நனைச்சி அதை இந்த எள் தீபம் நீங்கள் போட்டுட்டு வாங்க. வாய்ப்பு இருக்குது, நல்ல வசதி இருக்குது அப்படிங்கிறவங்க சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து கருப்பு நிற வஸ்திரங்கள் சாற்றி இதே எள் தீபம் ஏற்றி நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, பாதகச்சனி எந்த சனி திசை நடந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் நம்மளுக்கு சனி பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சனிக்கிழமையில் சனி பெயர்ச்சி வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உச்சரித்தால் போதும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நியாயமாக நடந்துப்பார். நம்ம நல்லது செஞ்சால் நம்மளுக்கு நல்லது கொடுப்பாரு, நாம் கெட்டது தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னா கெட்டதை கொடுப்பாரு.
இப்போ இந்த சனி பெயர்ச்சி, ஏழரை சனி நடக்குது, அஷ்டம சனி, கண்டக சனி, இந்த சனி திசை நடக்குதுறவங்கெல்லாம் ரொம்ப பயந்துக்குவாங்க. ஐயோ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடந்துரும் அப்படி இப்படின்னு. அது கிடையவே கிடையாது. எப்பவுமே சனீஸ்வர பகவான் யாரை நெருங்க மாட்டார் அப்படின்னா கடின உழைப்பாளி, நேர்மையா இருக்கிறவங்க. இவங்க 2 பேரையும் கண்டிப்பா இந்த 2 விஷயம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட சனீஸ்வர பகவான் வரவே மாட்டார். நேர்மையும் கடின உழைப்பும் ஒரு மனிதனுக்கு இருக்குமேயானால் அங்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் தீயையும் நடக்க விட மாட்டார். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நல்லதையும் வாரி வழங்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். அவர் ரொம்ப நியாயமா இருப்பார். தெரிஞ்சவன் தெரியாதவன், பணக்காரன் இருக்கிறவன் இல்லாதவன் எதுவும் கிடையாது. நீ பாவம் செஞ்சு அந்த பாவத்தை வச்சுக்கோ, நீ புண்ணியம் செஞ்சு அந்த புண்ணியத்தை வச்சுக்கோ. இந்த மாதிரி தான் அவர் செய்வார். அதனால சனி பெயர்ச்சி, சனி திசை நடக்குது, எங்களுக்கெல்லாம் சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் கூட பயந்துக்காதீங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்க சனீஸ்வர பகவானை இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில வழிபாடு செஞ்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை தினமும் உச்சரிங்க. ஒரு நாளைக்கு 27 முறை, முடிந்தால் 108 முறை கூட பாராயணம் பண்ணிட்டு நீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேணாம். அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை நீங்க தாராளமாக பார்த்து கொள்ளலாம். இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லி காட்டிடுறேன். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த சனீஸ்வர பகவானின் காயத்ரி மந்திரத்தை 27 முறை நீங்க பாராயணம் பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானை நினைத்து அவருடைய சந்நிதியில இதை சொல்லிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எப்பயுமே உங்களுக்கு நன்மையவே அவர் அளிப்பார். அதனால சனி தசை நடக்குது, ஏழரை சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, சனி திசை நடக்குது அப்படின்னு எதையும் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில நேர்மையும் கடின உழைப்பையும் மட்டும் நீங்கள் கடைபிடியுங்கள். சனீஸ்வர பகவான் மட்டும் இல்ல, வேற எந்த கிரகத்தாலையும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. உங்க வாழ்க்கை வளமாகவே இருக்கும். கண்டிப்பா இத இன்றைய நாள் நம்மளுக்கு சனிக்கிழமையோடு இந்த சனி பெயர்ச்சி வரக்கூடிய காரணத்தினால இந்த மந்திரத்தை இன்று சொல்வது ரொம்ப விசேஷம். இந்த மந்திரத்தை சொல்லும் போது அசைவம் சாப்பிட்டிருக்க கூடாது. பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லக்கூடாது. சுத்தபத்தமா இருக்கும் பொழுது, அதுவும் கோவில்ல வச்சு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது மட்டும்தான் அதனோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம சனீஸ்வர பகவானை வீட்டில் வச்சு நம்ம வழிபடுகிற வழக்கம் கிடையாது. கோவில்ல மட்டும்தான் அவரை வழிபாடு செய்வோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கும்பிடுறேன்னு போய் கும்பிட்டா கூட நம்மள ஏதாவது ஏறெடுத்து பார்த்து நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வந்துட போகுதுன்னு கும்பிடவே மாட்டாங்க. கோயிலுக்கு போனால் அந்த சனீஸ்வர சந்நிதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்காது. நான் நிறைய கோவிலில் பார்த்துருக்கேன். அப்படி கிடையாது. சனீஸ்வர பகவான் ரொம்ப ரொம்ப நியாயக்காரன், நீதிக்காரகன் அப்படின்னும் பேர் வாங்கினவர். அதனால் கண்டிப்பாக அவரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை பல வகையிலையும் சிறப்புள்ளதாக அமையும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.